ஹாய் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம். என்னடா இவன் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னா பிக் பாஸ் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். பிக் பாஸில் இன்றைக்கி யாருக்கெல்லாம் குறும்படம் போட்டு காமிச்சாங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி கமருதீனுக்கும் பார்வதி அவர்களுக்கும் தான் பயங்கரமாக குறும்படம் போட்டு காமிச்சிருக்காங்க. எதனால் தெரியுமா? எதனால் குறும்படம் போட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் எல்லாருடைய டாஸ்க் கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த ஜட்ஜ் அந்த மாதிரிலாம் நிறைய டாஸ்க் ஓடிச்சு. அவங்களாம் என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, நிறைய டாஸ்க் ஓடிச்சு. யாருக்காவது இப்படி நடந்துச்சா? ஆனால் யாருக்குமே இப்படி நடக்கலை மக்களே. ஆனால் நம்ம பார்வதி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் மட்டும் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேருக்கு எதனால் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ் சரியே இல்லை. இந்த போன வாரத்துலலாம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்குள்ளேயே போக முடியல. அந்தளவுக்கு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இவங்க இரண்டு பேரும் மட்டும்தான். ஏன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா டாஸ்கில் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்கில் நிறைய விஷயம் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும். ஆனால் இவங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும், அதாவது ஒரு மைக் ஆஃப் பண்ணி வச்சா ஒரு டைம் பண்ணால் போகிற பிக் பாஸ் எப்போ பார்த்தாலும் மைக் ஆன் பண்ணுங்க சொல்லியிருந்தா அப்போ இவங்களாம் என்ன, மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க? அவங்களாம் அவங்க வேலை கரெக்டாக தானே இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் கரெக்டாக இருந்தால் என்ன நான் கேட்குறேன். இவங்க கரெக்டாக இருந்தால் இப்போ என்ன? ஆனால் அந்த விஷயத்தில் அவங்க வீக்காக இருந்ததுனால தான் விஜய் சேதுபதிக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு, பார்வதி நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அடுத்த வாரம் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேயில் ஒரு படம் போட்டு காமிச்சிட்டாங்க, அதாவது குறும்படம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அதை இங்கெல்லாம் பாருங்கள் அப்படின்னு. அங்கே பண்ணதெல்லாம் மக்களும் பார்த்துட்ருக்குறாங்க, உள்ளே இருக்கிற ஆடியன்ஸும் பார்த்துட்ருக்குறாங்க. என்னடா இப்படிலாம் பண்ணாங்களா அப்படி. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலை அதெல்லாம் தெரியாது. அதனால் இது இப்படிலாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணுற வெரி ஒஸ்ட்டு மக்களே. நானே சொல்கிறேனே, ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறது கரெக்டாக பிளான் பண்ணணும். சும்மா மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் யார் இப்போ கேட்டா? இல்லைன்னா பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போய் பேசலாம். டைம்ஸ் இருக்குது, நிறைய பிளேஸ்மெண்ட், நிறைய இடங்கள்லாம் இருக்குது, அங்கே போய் பேசலாம். இங்கே ஒரு பிக் பாஸ், இங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே யாருமே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் விஜய் சேதுபதி பயங்கரமாக திட்டார் மக்களே. நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே ரெண்டு பேரும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிக் பாஸ் விட்டு வெளியே போயிருங்க அந்த மாதிரி அவர் வார்னிங் கொடுத்துட்டாரு. உடனே உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சினால இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நம்ம அவர்களுக்கெல்லாம் இப்போ தான் தெரியும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் தெரியுது மக்களே. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.